உனக்கு சமையல்ல யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு யாருமே சொல்லி தரல. நீயே எப்படி கத்துக்கிட்ட? இப்பதான் யூடியூப்லாம் இருக்கு. உனக்கே குழந்தை திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க 16 வயசுல. நீ எப்படி கத்துக்கிட்ட? அப்படியே கத்துக்கிட்டது தான். அப்படின்னா எப்படி? ஒண்ணுமே தெரியாது எனக்கு. காப்பி கூட வைக்க தெரியாது. கல்யாணம் முடிச்சப்போலாம் அது 1 மாசம் உங்க அம்மா எங்க ஆத்தா செஞ்சு போட்டுச்சு. யாரு? உங்க ஆத்தா. அப்புறம் பேச ஆரம்பிச்சிச்சு. என்னென்ன நீ சமைக்க மாட்டேங்கிறீங்க? நானே சமைச்சு கொடுத்துட்டு இருப்பேனா. அப்போவெல்லாம் கேஸும் இல்லை, விறகடுப்பு. என்னாலெல்லாம் சமைக்க முடியாது அப்படின்னு பேசிச்சு. அப்புறம் நான் தான் இருந்துட்டு பக்கத்தில் வயசு இருந்துச்சு. எங்கள் அம்மா போய் கேட்டேன் எப்படிமா சமைக்கிறதுன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க இப்படி போய் சமைக்கணும்னு சொல்லி ஒரு 2-3 சொல்லி கொடுத்துட்டேன். அம்மா ஒரு நோட்டு பேனாவை எடுத்துட்டு போய் எழுதி வச்சுட்டேன். ஒரு 2 ஐட்டம் 2 3. அப்புறம் அதை வச்சு சமைச்சு பாருங்க. அப்போ 1-2 தான் சமைச்சேன். அப்புறம் அப்போ அதுக்கு அம்மா உங்க ஆதா திட்டும் நல்லாவே சமைக்க தெரியல அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு அப்போ என்ன தெரியுமா, சமைச்சதெல்லாம் கொண்டு போய் அக்கம் பக்கத்து வீட்டிலாம் கொண்டு போய் காட்டும். எப்படி சமைச்சிருக்க ஆத்தாவா? அந்த அளவுக்கு குடும்பம் கொடுமையா குறைஞ்ச கொடுமையா எப்படி குழம்பு வச்சிருக்கிறான்னு இதெல்லாம் மனசு திங்க முடியுமான்னு சொல்லி எல்லா வீட்லேயும் கொண்டு போய் காட்டுங்களா. இந்த செட்டியாரம்மா வீட்டில், அப்புறம் ஜெயராமன் வீட்டில், எல்லா வீட்லேயும் காட்டும். பாரு எப்படி சமைச்சிருக்காரு, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி. அது எத்தனை மணிக்கு மொத்தம் வேலைக்கு போவார் அப்படின்னா 7 மணிக்கு போவார். அதுக்குள்ளே டெய்லியுமே 7 மணிக்கு காலையில் அதுக்குள்ளே நான் எல்லாமே ஒத்த அடுப்பு விறகடுப்பில் வச்சு செய்யணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒத்த அடுப்பு இருந்தது. அப்படி செய்யணும். நான் அழுவுன்னு அழுவேன். 4 மணிக்கு எழுந்திருக்கேன் சமைக்கிறதுக்கு. ஒரே அடுப்பு தான். நல்லா செய்யலைன்னா பேசுது. சோறாக்கி குழம்பு வச்சு ரசம் வச்சு எல்லாம் பண்ணுறோம். அப்புறம் அதுவே எப்படியோ ஒன்று செஞ்சு பார்த்தா எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டணும். அது எப்படி திங்கிறது எப்படி செஞ்சுருக்கான்னு 17 வயசுல பார்த்துக்கோ. எனக்கு தான் அழுகாச்சியா வரும். எங்கள் வீட்டில் அப்போவே கேஸ் தே. அம்மாச்சி வீட்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கேஸ் தே. அப்போ அழுகாச்சியா வரும் எனக்கு. நானும் என்னடா பண்ணுறது அப்படின்னு போட்டு அப்போ ஃபோனும் இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கெல்லாம். லெட்ரு தான் போடணும், அந்த கார்டு. அப்போ அம்மாச்சிக்கு ஃபோன் லெட்ரு போட்டேன். என்னால் சமைக்க முடியலம்மா, அடுப்புல எல்லாம் என்னால் சமைக்க முடியாது, சீமனையும் கிடைக்காது. அப்போ ஸ்டவ் ஒன்று இருந்துச்சு. அம்மாச்சி ஸ்டவ் ஒன்று முதல்ல வாங்கி கொடுத்தாங்க. சீமனையும் இல்லையா. அப்புறம் சரின்ட்டு என்னடா பண்ணுறதுன்னு போட்டு அப்புறப்பா ஃபோன் பண்ணி சொன்னேன் என்னால் சமைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சரின்ட்டு அவங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் கெடுத்து வேறு போட்டுட்டாளா. அப்பவும் அடுத்து ஸ்டவ் வச்சுட்டு பால் காய்ச்சி ஊற்றிட்டு. ஆமாம். அப்போ என்னால் முடியல. என்னால் சோறாக்க மாட்டேன், நான் ஊருக்கே போகிறேன். ஊருக்கு சொல்லிட்டேன் என்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் தான் ஒப்பா போய் பழனியில் போய் கேஸ் அடுப்பு அம்மாச்சி சொல்லிச்சு. அப்புறம் போய் பழனியில் போய் கேஸ் வாங்கிட்டு வந்து அப்புறம் போட்டாங்க.
பழனியில் போய் எடுத்துட்டு வரணும். அப்புறம் கொஞ்சம் நானே சமைச்சு பழகினேன். அப்புறம் கிளறி கறி குழம்பெல்லாம் ஆட்டி எல்லா குழம்பும் நானே வச்சு பழகினா அப்புறம் கிளறி என்னக்கா அப்படி கிளறினா எங்களால் மாதிரி யாருமே குழம்பு வைக்க முடியாது அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே போய் தெரியுமா. அதுக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சா? 2-3 வருஷம் பிறந்துட்டேன். இப்போ பகவதீத் போய் சொன்னாலாமா, நீ தான் கறி குழம்பு வைக்கிற, எங்களாதான் கறி குழம்பு வைப்பா வந்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. நீங்களாம் என்ன குழம்பு வைக்கிறீங்க, எங்களாதான் வந்து குழம்பு வைப்பா அவர் எப்படி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் கொண்டு வந்தேன் கிளம்பி வாயாலேயே தெரியுமா.